என் இனிய தமிழ் மக்களே, மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். ஒருவேளை இப்படி படத்து பாப்போம். வேலைக்கு போறவங்க கூட வேமா எழுந்திருச்சுறேன். வெட்டியா இருக்கவே இன்னும் தூங்குறேன். வெட்டி எங்க போட்டிருக்கேன்னு பாரு நாய். கவலையில்லாத மனிதன் பெட்ரோல் போடணும், கரண்ட் பில் கட்டணும், கேஸ் பதியணும், பேங்க்கு போகணும், விஓ ஆஃபீஸ் போகணும். இதுக்கே சாயந்தரம் ஆயிடுறா. முக்கிய குறிப்பு சாயந்தரம் வரதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். சும்மா சுற்றிக்கிட்டு கூடாது. இந்த லிஸ்ட்லாம் ஓகே. நம்ம லிஸ்ட்டு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன், கவலையில்லாத மனிதன். உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலையில்லாத மனிதன். உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலையில்லாத மனிதன். போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், போவதை கண்டு கலங்காமல். ஏ தம்பி, என்ன செஞ்சுட்டு இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சையா. சும்மா தான் இருக்கியா? பையன்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். பாலிடெக்னிக் முடிச்சான், பிஇ முடிச்சான், எம்பிஏ முடிச்சான். இப்போ விஓ எக்ஸாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கான். விஓ முடிக்க 10 முடிச்சிருந்தாலே போதுமே எனக்கு. 10 முடிச்சா போதுமா? என்னையா சொல்ற நீ? 10 முடிச்சாலே போதுமா? போதும் எனக்கு. ஒரு இடத்துக்கும் போக முடியலடா. சும்மா இருக்கிறது சும்மா சும்மா சொல்ல வேண்டியது. 10 சாமி 10 சாமி சாமி பாச்சா சாமி சாமி ஈரோடு ஏன் சாமி 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 10 சாமி சாமி ஒரே நாள் வைக்க வந்து 10 ரூபாய் ஏத்துறேன். நீங்க போலையா சாமி? சரி, இப்போ நான் வந்து பிட்காயின் என்னால் யூஸ் பண்ணுறேன். சாமி ஏடிஎம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியா சாமி? ஏடிஎம் உங்களுக்கா? சாமி தம்பி என்ன பண்ற? சும்மா தான் சரி, ஏதாவது எக்ஸாம் ட்ரை பண்ண வேண்டியதானே? சரி, நீ பண்ணிட்டே இரு, நான் வெளியே போயிடுறேன். ஆளுக்கு ஒரு கால் போட்டு சாமியோ. டேய், நீ என்ன இங்க அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் பணம் வந்த சாமியோ? அடப்பாவி சாமியோ, பிசினஸ் லேட் ஆச்சு. கண்ட நாயெல்லாம் இல்லைங்க, என்ன விட்டீங்க நான் போயிருவேன். கேட்டுச்சுடா உனக்கு. ஐயோ சாமியோ, கூட கூட மேடம். என்ன மேடம், நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. லஞ்ச் டைம். சரிங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு செய்யுங்க சார். சார் சார் என்ன ப்ரோ? அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சார். செய்யுங்க. நானே எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் பணம் என்ன கேட்டால் என்ன படிச்சுட்டு போகலாம் சார். சார் சொல்லுங்க தம்பி. என்ன செய்யுங்க? விட்டா சார், நீ வந்து மலையா மாதிரி 1000 கோடி 10,000 கோடி ஏமாத்தி போயிருக்கீங்க. அப்புறம் வந்து நம்ம சார் வேணாம் தம்பி, வேணாம், நான் வரவே இல்லை. அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க 500 தான் சார் வச்சிருக்கீங்க. போகலாம் சார். நீங்க என்ன சார் பண்றீங்க?
சும்மா தான் இருக்காங்க. அதான் தைரியமா இருக்கீங்க. நான் வகுப்புல நீ ஏன் போன? இல்லை இப்போலாம் கொடுக்க முடியாது. ஒரு அம்மா தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். சரி இந்த தாரை வச்சுக்கோ. கரெக்டா கொடுக்கவா? கேட்டா கொடுங்க சாரே. வைமா போனா இந்தாங்க சாரே. யாரியா நீ? சாரே பழைய பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு சாரே? பழைய பஸ் ஸ்டாண்டு சாரே. இது புது பஸ் ஸ்டாண்டு சாரே. பழைய பஸ் ஸ்டாண்டு தான் புதுசாக கட்டியிருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல சாரே. புது பஸ் ஸ்டாண்டு அங்க இருக்கியா? ஓ நம்ம ஊர்ல 2 புது பஸ் ஸ்டாண்டா சாரே? இருக்கடா இருக்கணும். சும்மா இருக்கனால சார் சும்மாவே பத்தல. ஐயோ ஐயோ. என்ன சாரே? ஒரு சாமியோன்னு சொல்லு. சாமியோ. டேய் நீ தான போன சரி வந்தவே. டச்சே சாமியோ. கடகடகா இந்த இதில் தேங்காய் 1 கிலோ தக்காளி புளிக்குழம்பு பொடி ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் என்னடா சொன்னாங்க? மிளகா வத்தல் 50. அப்புறம் அது என்ன இருக்கா? அது 2 கொடுத்துருங்கக்கா. உனக்கு என்ன வேணும்? லாலிபாப் சேர்த்து கொடுத்துருங்கக்கா. Enemies ahead. Let's go. Let's go. இப்படிலாம் விளாடுறாங்க. இதெல்லாம் 90s இந்த வயசுல நம்மளாம் எப்படி விளாண்டோம்? கேமரா மறைக்கிறேன். டேய் மாப்ள என்னது டேயா? நெசில அவனுக்கு மாமாடா. சொல்லுங்க. என்ன மாப்ள எப்படி இருக்க? வேலை வெட்டிக்கு எதுவும் போறது இல்ல. வயசு பசங்க சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டீங்களாடா? சுறுசுறுப்பா என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க மாமா? நான் ஆய் வந்தா கூட அதுவா போய் தான் பழம் முக்கி போக மாட்டேன். நீ கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த மாதிரி சொந்தக்காரங்க நாயெல்லாம் கேட்டால் நான் இப்படி தான்டா சொல்லுவேன். நீ நினைக்கலாம் இந்த படத்துக்கும் இந்த டைலாக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி ரொம்ப நாயை கேட்டனால தான் இந்த படத்தில் இந்த சீனையை வச்சேன். டேய் சும்மா இருக்கும்னு சொல்கிறாங்க, சும்மா வேலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு லட்சியமே இல்லையா? இதுக்கு டைலாக்கு வீட்டுக்காரில் போட்டோம். லட்சியத்தை பத்தி பேசுறான். சீசனுக்கு தகுந்தபடி தான்டா இப்ப லட்சியம். இப்ப இதுல தான்டா சீசன். இதுல கலைஞன் நான், பாக்ஸர் கலைஞன்.